Hi friends, 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்க்கு உள்ளாடி boAt Rockerz 370 என்கின்ற இந்த ப்ளூடூத் ஹெட்செட் வந்து சேல் பண்ணுறாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் 5க்கு 4.2 ரேட்டிங்ஸ் வந்து இருக்குது. உண்மையாகவே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வந்து நல்லா இருக்கா, இதை பற்றின முழுமையான விமர்சனம் இந்த பதிவில் பார்க்கலாம். 1000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி நல்ல ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த ஹெட்ஃபோன் பொறுத்த வரைக்கும் அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் 1000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்ட் டைமில் நான் அன்பாக்சிங் பண்ண ப்ராடக்டில் இதோட பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளாடி ஹெட்செட் வச்சுருக்காங்க, மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், ஆக்ஸ் கேபிள், 1 இயர் வாரண்டி கார்டு மற்றும் யூசர் மேனுவல் வச்சிருக்காங்க. இந்த ஹெட்ஃபோன் வந்து வாங்க முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இதோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. boAt பிராண்டிங்கை வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டியும் இந்த செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து இருக்குது. ஹெட்ஃபோனோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகம் வந்து கிடையாது, 137 கிராம்ஸ் மட்டும்தான் இருக்குது. நிறைய ஹெட்ஃபோனில் வந்து இயர் கப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இல்லை அப்படின்னா ரொம்ப ஹார்டாக வந்து இருக்கும். ஆனால் இந்த ஹெட்ஃபோனில் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, ரொம்ப ஹார்டாகவும் இல்லை. யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இயரில் வந்து நார்மல் யூசேஜுக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பெயின் எதுவுமே வந்து இல்லை. பட்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 பட்டன்ஸ் வந்து இருக்குது. வால்யூம் கண்ட்ரோல் பண்ண பட்டன்ஸ் வந்து இருக்குது. சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா சாங்ஸ் ப்ளே மற்றும் பாஸ் பட்டன் வந்து சென்டரில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்குது. 2லேருந்து 3 மணிக்கூருக்கு உள்ளாடி நீங்கள் முழுமையாக வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 3.5 mm ஜாக் வந்து இருக்குது. ஸோ இந்த ஹெட்ஃபோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ளூடூத் வழியாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆக்ஸ் கேபிள் வந்து இருக்குது. ஸோ 3.5 mm ஜாக் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து ஆக்ஸ் கேபிளை கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஹெட்ஃபோனில் வந்து 2 கனெக்டிவிட்டி கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மைக் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்இடி இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க. இந்த ஹெட்ஃபோனில் 300 mAh கொண்ட பேட்ரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 மணிக்கூர் ப்ளேபேக் வந்து கிடைக்குது. 40 mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டீப்பான பேஸ் வந்து இந்த ஹெட்ஃபோனில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால் குவாலிட்டி வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு வந்து பெட்டராக வந்து இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கணும், பில்டு குவாலிட்டி வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பேஸ் பார்த்திங்க அப்படின்னா டீப்பான பேஸ் வந்து கண்டிப்பாக வந்து வேணும் அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.